உளுந்தங்கஞ்சி இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம பேக் போனை ஸ்ட்ராங்காக வச்சுக்க, இடுப்பு வலி இருக்கவங்கெல்லாம் ரெகுலராக குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் தெரியும். இதுக்கு வெறும் கடாயில் 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்தை நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. அதிலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பச்சரிசி சேர்த்து அதையுமே பொரியாக வறுக்கணும். அப்போ தான் நம்ம கஞ்சி பண்ணும்போது அந்த பச்சை வாசனைலாம் எதுவும் இல்லாமல் இருக்கும். இதை பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சுட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இதில் 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிடணும். அப்போ தான் கஞ்சி பண்ணும்போது நல்லாயிருக்கும். இப்போ இதுலேருந்து நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு இதில் 1 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா லம்ஸ் இல்லாமல் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் பேன் வச்சு இதில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ண கஞ்சி மிக்ஸையும் இதில் சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கைவிட்டிங்கன்னா லம்ஸ் வந்துடும். ஸோ கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், இது ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா ஒரு 7 மினிட்ஸில் இந்த அளவுக்கு திக்காக வந்துடும். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்திங்கன்னா ஒரு சூப்பர் ஹெல்த்தியான உளுந்தங்கஞ்சி ரெடி. இந்த பவுடரை அரைச்சி வச்சுட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டு அப்படி இருக்கும்.